சினிமாவை நாசம் செய்யும் வலைபேச்சு அந்தணன், பிஸ்மி, நம்ம சக்திவேல் இவங்கள பத்தி தான் ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, இப்போ விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, விடாமுயற்சி மீது இவனுங்க வன்மத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அந்தணன், பிஸ்மி, சக்திவேல். ஏன் அஜித் இவ்வளோ கீழே இறங்கி நடிச்சிருக்காரு? அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எவ்வளவோ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த நம்ம இவருக்கான அந்தணன் இருக்கான் பாருங்க. விடாமுயற்சிக்கு பிரேக் டவுனே பரவாயில்லையாம். பிரேக் டவுனு வேறு லெவலில் இருந்துச்சான். அப்படியே அட்டை காப்பி எடுத்திருக்காராம் மகிழ் திருமணி. எதுக்கு வேணுங்க வன்மம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ் திருமணி சார் வந்து மகிழ் திருமணி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த படம் இறங்குறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுத்த டைமில் இந்த மாதிரி எங்களை பற்றி, எங்கள் டீமை பற்றியும், விடாமுயற்சி குழுவினர் பற்றியும் ஒரு யூடியூப்பில் வந்து தப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து யாரையும் சுட்டி காட்டலை. ஏன்னா சுட்டி காட்ட கிடையாது, அது இவனுங்க தான். ஏன்னா மகிழ் திருமணி சாருக்கு வந்து படம் எடுக்க தெரில, அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிற ஆள், அப்படி இப்படின்னு இவனுங்க 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏதோ சினிமாவை கரைச்சி குடித்த மாதிரி தான் இவனுங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் தான் இவங்க குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை இவனுங்க வந்து புரிஞ்சிக்க முடியல. இவனுங்களால தான் தமிழ் சினிமாவே வாழ்கிறதுன்னு இவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. இப்போது நீங்கள் வந்து இவங்க வந்து அஜித்தை பற்றியோ, இப்போ ரஜினியை பற்றியோ தரக்குறைவாக பேசி தான் இவனுங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மற்ற நடிகர் வந்து இவங்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் கொடுக்காங்களா. ஏன்னா இவங்க இப்போ இந்த பிஸ்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அது அவனுக்கு ஃபேவராக இருக்கிற ஆட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக கலெக்ஷன் போடுறது. அவர் இப்போ தங்க காசு கொடுக்காத ஆட்களுக்கு இவனுக்கு வந்து குறைவான வசூலை போட்டு இவர் படம் சரியில்லை அப்படி இப்படின்னு நெகட்டிவ் விமர்சனங்களை தெளிக்கிறது. ஏதோ இவனுங்க கையில் தான் சினிமாவே இருக்குது, இவனுங்க நினச்சாதான் ஒரு படத்தை ஹிட்டாக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நேற்று கொஞ்சம் ஒர்க்கிங் டேனால கொஞ்சம் டவுனாக போச்சு. இன்றைக்கி வந்து படம் வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவனுங்க சொல்கிற மாதிரியே படம் வந்து அவ்வளோ கேவலமெல்லாம் கிடையாது. இந்த அந்தணன், இந்த பிஸ்மி, இந்த சக்திவேல் இவங்களுக்கு ஒரு வேலை பொழப்புகளே கிடையாது. ஏன்னா இருக்கிறவனுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கங்குவா படத்தை போட்டு அடித்தானுங்க, சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு வந்திருக்கானு. ஏன்னா இவங்களை வந்து கவனிக்கிறது இல்லைல்ல. ஏன்னா இவங்களுக்கு யாரெல்லாம் கவனிக்கலையோ, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோகி பாபா போட்டு அடித்தானுங்க, அவருக்கு பதிலடி அவர் செருப்படி கொடுத்து பற்றி விட்டார் வலைபேச்சை. இப்போ ரீசெண்டாக ஒரு எஃப்டிஎஃப்எஸ்லேயே ஒரு நபர் சொல்லியிருக்காருன்னா, அந்த வலைபேச்சு பிஸ்மி மட்டும் என் கையில் கிடச்சாம்னா அடித்து நொறுக்கிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் ரசிகர்கள் வந்து ஒரு வெறுப்புத்தன்மையோடு இருக்காங்க இந்த பிஸ்மி, அந்தணன், இந்த சக்திவேல் மேலாம். இவனுங்க ஏதோ கலட்டின மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்போ இவனுங்க டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்தணன் ஒரு சைடு ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, விடாமுயற்சி படம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கானுங்க ஒப்பாரி. ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, வேறு லெவல் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து ஒரு பிம்பத்தை உடைக்கிறானுங்க. படம் சரியில்லை, நம்ம படத்தை காலி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது நடக்காது. அது வந்து ஒரு பிராண்டு இருக்குது, ஏகேன்னு ஒரு பிராண்டு, அதுக்கிட்ட இவனுங்க எதுவுமே பண்ண முடியாது, மூடிட்டு தான் இருக்கணும். இப்போ எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சொன்னால் நம்மளை பார்ப்பாங்க, பாசிட்டிவிட்டி சொன்னால் எவன் பார்ப்பான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் வந்து எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது. இப்போ விடாமுயற்சி படத்தில் அந்த கார் ஸ்டண்டு, அந்த சாவடியா சாங்கு, அது இல்லாமல் நம்ம அந்த விஸ்வலு, எல்லாமே ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு படம். ஏன்னா ஒரு நடிகன், இப்போ நம்ம தலை அவர்கள் வந்து அவரோட ஒரு ஹீரோ பவரை இறக்கி வச்சு ஒரு சாதாரணமாக நடிக்கணும் வந்தால் அதுவே பெரிய ஒரு வாழ்த்து பண்ணணும், ஒரு அப்ரிசியேட் பண்ணணும். அதை தெரியாமல் இவனுக்கு தற்குரிய அவர் வந்து மாஸ் இல்லை, அஜித் ரசிகர்கள் கோவிச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிக்கிட்டு அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. வாயில் வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வடைப்பேச்சு, இவங்க பேர் வலைப்பேச்சு கிடையாது, வடைப்பேச்சு அப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா முழுக்க பொய் பிம்பத்தையே பேசி ஏமாற்றி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கானுங்க யூடியூப் சேனலில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் அப்படியே செயின்கள், தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாளுக்கு நாள் அவனுங்க எப்படின்னா ஒரு வளர்ச்சி தான். அவங்க சட்டையும் கண்ணாடி எல்லாமே போட்டு ஒரு காலகட்டத்தில் பிச்சைக்காரத்தனமாக இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் கிளாஸ் போட்டு இன்டர்வியூ பண்ணுறதும் அது பண்ணுறதும் இவனுங்க அலப்பறி. அது யார்? சினிமா தான் இவனுக்கு கொடுத்தது. அந்த சினிமாவே இவனுங்க காலி பண்ண பார்க்குறானுங்க. இது மிகப்பெரிய தவறு மக்களை. இவனுங்க மாதிரி ஆட்கள்லாம் தட்டி உட்கார வைக்கணும். இவங்க சேனலை ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாது.
சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வலைப்பேச்சு சேனலை. ஏன்னா இவனுக்கு வியூஸ் குறைஞ்சா தான் இவங்க காணாமல் போயிடுவானுங்க. அடுத்து இவனுங்க யாருமே இவனை இன்டர்வியூ கூப்பிடவும் மாட்டானுங்க, மதிக்கவும் மாட்டானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.